இது சராசரியா நடக்கக்கூடிய விதத்தில் நடந்த ஒரு சண்டை. இது இங்க எந்த ஒரு அதிசயமான முறையில் எதுவும் நடந்துவிடவில்லை. ஒரு 60 பேர் போய் 1000 பேரை ஏற்று நின்றாங்கன்னு சொன்னா கொல்லப்படுறது சகஜமா நடக்கக்கூடிய மேற்று. இப்படிதான் நடந்திருக்கீங்க. முஹர்ரம் 10 கர்பலா என்பது அது என்னது? அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டி அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் மூசா நபிக்கும் அந்த மக்களுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நாளை பின்னாடி வந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி துக்கமா மாத்திருக்கு நமக்கு யார் அதிகாரம் வந்தா? மார்க்கம் நபிகள் நாயகத்தோட முடிந்து விட்டது, முழுமையாயிருச்சு. அவங்களுக்கு பிந்தி நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கலாம் சந்தோஷத்தை கொண்டாட இயலுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மார்க்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன டிக்ளேர் பண்ணிட்டு போனாங்களோ அந்த ஒரு நல்ல நாள் பெருநாள், நோன்பு பெருநாள், ஒரு நல்ல நாள். அந்த நாள்ல ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொல்லப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு துக்கம் ஆயிரும். அதனால அது நாங்க ஏற்கனவே பெருநாள், நோன்பு பெருநாள் சந்தோஷமான நாள் ரசூல் அறிவிச்சுட்டு போன பிறகு அந்த நாளில் அபூபக்கர் சித்திக் கொல்லப்பட்டிருந்தா கூட நல்ல நாள் தான். அது அபூபக்கர் சித்திகை நம்ம பார்க்க கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிச்சுட்டு போனாங்கன்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தோஷமான நாள் என்று அறிவித்துட்டு போன பிறகு அந்த நாளில் உலகத்தையே குலுக்குகிற சம்பவம் நடந்தாலும் சரி அதை எவரும் மாத்திர முடியாது. டிசம்பர் 6ஆம் தேதி நமக்கு பெருநாளும் கலந்து வந்து விட்டது. நம்ம டிசம்பர் 6 அன்னைக்கு நம்முடைய போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெருநாள் கொண்டாட சொன்ன நாள்ல வந்துடும் போது நம்ம ஜகா வாங்கிக்கிறோமா இல்லையா? நம்ம ஏன் பெருநாள் தான் முன்னுரிமை கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தோஷம் சொல்ல நாள்ல போய்கிட்டு நம்ம அது சந்தோஷத்துக்கு எதிரான காரியத்தை செய்ய முடியுமா? என்ன நடந்தாலும் முடியாது. எங்க ஊர்ல மௌத்து ஏற்பட்டு வச்சு பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தான். மௌத்து ஏற்பட்டதுனால எனக்கு சோகம் ஏற்பட்டதுனால அது கெட்ட நாள் ஆகிட முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி இருந்தோம்னு சொன்னா இந்த கர்பலா நடக்குமா? முஸ்லிம் அல்லாத மக்கள் இதுதான் கேட்கிறாங்க. இஸ்லாம் இனியமா இருக்க நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் என்னங்க அநியாயமா இருக்கு, நெஞ்சில குத்திக்கிட்டு உசேந்து கத்திட்டு போறீங்க, என்ன இது அல்லாஹ் சாமின்னு கொண்டு போறீங்களே, கேவலமா இருக்குது, எங்களை மூட நம்பிக்கை நீங்கள் தானே பண்றீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இந்த நாள்ல இப்படியான ஒரு காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதை விட நீங்க எதை கவனிக்கணும்? ஃபிரௌனை கவனியுங்கள், மூசா நபியை கவனியுங்கள், அல்லாஹ் அவங்களை காப்பாற்றினதை கவனியுங்கள். அது ஒரு சந்தோஷமான நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில பகுதியில் என்ன செய்வாங்க தெரியுமா? முஹர்ரம் மாசம் பிறந்துச்சுன்னு சொன்னா பிற 1ல இருந்து 10 வரைக்கும் சில பகுதியில் முழு முஹர்ரம் மாசத்துக்குமே கணவன் மனைவியை சேர விட மாட்டாங்க. ஏன் சேர விட மாட்டாங்கன்னா அன்னைக்கு தானே இந்த சம்பவம் நடந்திருக்குது, அவங்களுக்கு குழந்தை பிறந்த அதுவும் வெட்டுப்பட்டு செத்துருமா. முஹர்ரம் மாசத்துல குழந்தை ஜனிச்சுன்னு வைங்க, ஹுசைன் மாதிரி மூத்தா போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த நாள்ல சேர விடுறதுல எத்தனை முஸ்லீம் ஊர்கள்ல இப்படி மார்க்கம் சொல்லல. இப்படி யாரு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா? அப்படி நடக்குமா? ஒரு ஆள் ஒரு நாள்ல கொல்லப்பட்டாருன்னா அந்த நாள்ல ஜனிக்கிற குழந்தையெல்லாம் கொல்லப்பட்டு போயிருமா? முஹர்ரம் மாசத்துல நீங்க தான் ஒதுக்கிட்டீங்க. அதே முஹர்ரம் மாசத்துல உலகம் பூரா எத்தனை பேர் குடும்பம் நடத்தி புள்ள பெற்றுட்டு இருக்காங்க, உண்டாகிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க. கர்பலா நடந்துட்டு இடையில நடக்குதா? நீங்க சொல்லப்பட்ட வருஷம் நடக்கணுமே, நடக்கல, உலகத்தில் எங்கேயுமே நடக்கலையே. இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்படிலாம் மார்க்கத்தை நினைக்க கூடாது. அப்ப அந்த முஹர்ரம் மாதம் என்பது அந்த முஹர்ரம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? புனிதப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். முஹர்ரம் தான் அர்த்தம் புனிதப்படுத்தப்பட்ட மார்க்கம். புனிதப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்ற அந்த மார்க்கத்துக்கு பெயர், அந்த மாதத்துக்கு பெயரே சூட்டப்பட்டு அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயினால் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாசத்துக்கு பேர் முஹர்ரம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாளில் நம்ம கர்பலா நடந்தாலும் சரி, அதை விட சோகம் நடந்தாலும் சரி, அது சோகம் கிடையாது. அந்த சம்பவத்துக்காக வேண்டி அதை வாசிக்கும்போது நமக்கு வருத்தம் ஏற்படலாம். சரி, அப்படி வச்சுக்கிறோம். இஸ்லாத்துல சோகம் கொண்டாடுவதற்கு இந்த ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மார்க்கத்துல ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்து போச்சு, சோகத்தை கடைபிடிக்கலாம். அதுக்கு என்ன மார்க்கம் சொல்ற ஒழுங்கு? 3 நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? எந்த சோகமா இருந்தாலும் 3 நாளைக்கு மேல் கிடையாது. ஒருவன் முஸ்லிமாக இருப்பானேயானால் அவனுடைய மனைவி இறந்தாலும் சரி, புருஷன் இறந்தாலும் சரி, தகப்பன் இறந்தாலும் சரி, மகன் இறந்தாலும் சரி, தாய் இறந்தாலும் சரி, பிள்ளை இறந்தாலும் சரி, யார் இறந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டாலும் 1 நாளைக்கு இடிஞ்சு போய் உட்கார்ந்துரு, அல்லாஹ் கேட்க மாட்டான். 2 நாளைக்கு போய் பாயப்படுத்த தூங்கு, அல்லாஹ் கேட்க மாட்டான். 3 நாளைக்கு வியாபாரம் ஒண்ணு பண்ணாம கடை, அல்லாஹ் கேட்க மாட்டான். 4வது நாளைக்கு எந்திரிச்சு நார்மல் ஆயிடும், இல்ல முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். 4வது நாளைக்கு அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரு இழப்பை தந்திருக்கும் பொழுது அதை நம்ம பொருந்திக் கொள்ளணும். ஆனால் அதே மீறி நமக்கு அல்லாஹ் சுபாவத்தில் கவலை கொள்ளக்கூடியவர்களா படைச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் எது வரைக்கும் அனுமதிக்கிறான்?
3 நாளைக்கு அனுமதிக்கலாம். சோறு தண்ணி குடிக்காம கூட கிடங்க 3 நாளைக்கு. அந்த சோகம் அதிகமாக இருந்தால் சோறு தண்ணி குடிக்காம இருக்கிறதுலாம் இது கவலை தாங்க இல்லை. 3 நாளைக்கு அனுமதி இருக்கு. 3 நாளைக்கு கணக்கு இருக்காம இருக்கிறியா, அதுக்கு மேல சீக்கிரம் வந்துட்டா நல்லது. அது ஒரு விஷயம். அதிகபட்சம் தான் 3 நாள். 3 நாள் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? வேலைக்கு போகாம இருக்கலாம், ஒரு முதலாளி கடை திறக்காம இருக்கலாம், ஒரு படிக்கிற மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கலாம், ஒரு ஆசிரியர் 3 நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு 3 நாளைக்கு இருக்கணுமே தவிர 4வது நாள்ல அவர் சோகம் கொண்டாடினாரையானால் அவர் முஃமின் கிடையாது. 3 நாளைக்கு தான் அனுமதி. கர்பலானது 3 நாள் தான் ஆகுதா? 1400 வருஷம் ஓடி போச்சு. 1400 வருஷத்துக்கு சோகம் கொண்டாடுறாங்க பாருங்க. இது 3 நாளைக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உசேன் ரலியல்லாஹு உனக்கு முகமது இருக்கட்டுமே இருந்தால் என்ன 3 நாளைக்கு தானே சோகம் வைக்கணும். 3 நாள் தாக்கல் சம்பவம் நடந்து அப்ப எத்தனை வருஷங்கள் ஓடின பிறகு அதை நாங்க சோகம் கொண்டாடுறோம்னா இது என்ன முன்மாதிரி? இது எங்க இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அதனால எந்த சோகத்தையுமே 3வது நாளைக்கு பிறகு உதறி எறிஞ்சிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கத்தில் நாங்க 14 நூற்றாண்டு சோகம் கொண்டாடுறோம்னு சொன்னீங்கன்னா அது என்ன இஸ்லாம்? அது எப்படி இந்த மார்க்கத்தில் உள்ளது ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த முஹர்ரத்தை பற்றி நம்ம கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா அது ஒரு சிறந்த நாள்ங்கிறத நம்பிக்கை கொள்ளணும். இன்னொன்னு இதுல விளங்குறது என்ன விளங்குது? நாட்களில் நல்லது கெட்டது கிடையாதுன்னு விளங்குது. ஒரு நல்ல நாள், ஒரு நாள் தான் முஹர்ரம் 10. அந்த நாள்ல தான் ஒரு நபி காப்பாற்றப்படுறாரு, ஒரு கெட்டவன் அழிக்கிறான். அந்த நாள்ல தான் ஒரு நல்லவர் கொல்லப்படுறாரு, கெட்டவர்களை ஓங்குது. ஒரே நாள் தான். ரெண்டுமே என்ன? மூசா நபி சம்பவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல மனிதருக்கு வெற்றி அதே நாளில். கர்பலாவை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே நாளில் நல்ல மனிதருக்கு தோல்வி. நாளுக்கு ஒண்ணு கிடையாது வழங்குது. இந்த நாள்ல செஞ்சா நல்லா இருப்போம். ஒரு நாள் தான், ஒரு நாள் அலுவலகத்துக்கு நடக்குது. ஒரு நாள்ல மூசா நபி காப்பாற்றப்படுறாங்க, அதே நாள்ல ஹுசேன் கொல்லப்படுறாங்க. ஒரு நல்லவர் காப்பாற்றவும் வர்றார், ஒரு நல்லவர் கொல்லவும் வர்றார். ஒரு கெட்டவனுடைய கை ஓங்குது, ஒரு கெட்டவனுடைய கை இறங்குது. அங்க ஒரு கெட்டவனுடைய கை இறங்குது, இங்க கெட்டவனுடைய கை ஓங்குது. நாள் ஒண்ணுதான். அப்ப இஸ்லாத்துல என்ன கிடையாது? நாள் பார்த்து தர்றேன், இந்த தேர்தல் நடத்துங்க நல்லா இருப்பீங்க, அந்த தேர்தல் நடத்துங்க நாசமா போயிருவீங்க, இதெல்லாம் இங்க கிடையாது. அந்த விளையாட்டு கிடையாது. அந்த தேதி தேர்ந்தெடுத்தாலும் ஒருத்தர் போயிட்டாரு, ஒருத்தர் தப்பிச்சுக்கிட்டாரு, முடிஞ்சு வச்சா கதை. அதனால இந்த முஹர்ரம் என்பதில் நமக்கு இன்னொரு பாடம் வழங்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா நாட்களுக்கு ஒரு சக்தியும் கிடையாது. நாட்களை ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்தால் நல்லா இருப்பேன் என்று சொல்வதற்கோ குறிப்பிட்ட நாளில் செய்தால் கெட்டவன் ஆயிருவேன் என்று சொல்வதற்கோ எந்த ஆதாரமும் கிடையாது. அவரவருக்கு எழுதப்பட்டதுதான் நடக்கும் என்று அர்த்தம். மூசா நபிக்கு எழுதப்பட்டுச்சு காப்பாற்றப்பட்டார். இவருக்கு எழுதப்பட்டுச்சு கொல்லப்பட்டார். அந்தந்த நபர்களுக்கு அல்லாஹ் என்னதை தீர்மானிச்சானோ அதுதான் நடந்திருக்கே தவிர நாட்கள் நாளையெல்லாம் அது மாறிவிடாது. நாட்கள் நாளையெல்லாம் அது எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாது என்ற ஒரு பாடத்தையும் இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த மூசா நபி காப்பாற்றப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ளணும். சரி, அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சு மூசா நபியை காப்பாத்தி தான் இவங்க கடலை கடந்து அங்க போயிட்டாங்க. கடல் கடந்து எங்க போயிட்டாங்க? மிஸ்ரை விட்டு எகிப்தை விட்டுட்டு போயிட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன என்று பார்த்தால் திரும்ப அவர்கள் இந்த ஊருக்கு வந்தார்கள் என்பதற்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்கிறது. அதாவது ஊரை விட்டு போனவங்க அப்படி போயிட்டு இருந்தாங்க கிடையாது. போனவர்களை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அங்கே திரும்பி போங்க அப்படின்னு கொண்டே அல்லாஹ் குடியமர்த்தனான். எங்க? எகிப்துல, மிஸ்ருங்கிற ஊர்ல அங்க குடியமர்த்தினான் என்பதற்கு திருக்குர்ஆனிலேயே நமக்கு சான்று இருக்கிறது. எங்க இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், فَأَخْرَجْنَاهُمْ مِنْ جَنَّاتٍ وَعُيُونٍ 26வது அத்தியாயம் 57, 58, 59. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஃபிரௌனுடைய சமுதாயத்தவர்களை அவர்களுடைய தோட்டம் துறவுகளில் இருந்து நீரூற்றுகளில் இருந்து வெளியேற்றினோம். மூசா நபி வந்துட்டு வந்தாங்கல்ல, வரும்போது தோட்டம் துறவு வீடு வாசல் விட்டு தானே வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி வெளியே வந்தாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், فَأَخْرَجْنَاهُمْ மின் ஜன்னாத்தின் வஉயூன் தோட்டம் துறவுகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தோம், நீரூற்றுகளில் இருந்து வெளியே கொண்டு வந்தோம், குனூஸின் புதையல்கள் பொக்கிஷங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டவர்களை வெளியேற்றினோம், மகாமின் கரீம் மதிப்புமிக்க இடங்கள் அவர்கள் மதிப்போடு கருதக்கூடிய பங்களா வீடு அந்த மாதிரியான சொகுசா தங்குவதற்குரிய அந்த தங்கும் இடங்கள் அதுகளை எல்லாம் விட்டுவிட்டவர்களை வெளியேற்றினோம். அவுரத்னாஹ பனி இஸ்ராயீல் இப்படித்தான் பனி இஸ்ராயீல்களை அவருக்கு வாரிசாக்கினோம். அல்லாஹ் சொல்றான். இவங்களை